சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன. ஹலோ சோனி, how are you? நல்லா இருக்கேன். என்ன நீங்க ரொம்ப நர்வஸா இருந்த மாதிரி இருக்கு? இது ஒரு நார்மல் ஸ்கேன் தான். பெட்ல கம்ஃபர்டபிளா படுத்துக்கோங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓகே மேம். பாருங்கம்மா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேபியை ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல பாருங்க, உங்க பேபியோட ஷேப் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஓகே மேம். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? அவங்களும் உங்க பேபியோட மூமெண்ட்டை ஸ்கேன்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? வந்திருக்காங்க மேம். சரி, அவங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சார், நான் ஸ்கேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, அதுல உங்க பேபியோட மூமெண்ட் எல்லாம் தெரியும். ஓகே மேம். பயப்படாதீங்கம்மா, காமா இருங்க. நானும் உன் பக்கத்துல தான் சோனி, பயப்படாத. சரி, இதோ ஸ்கிரீன்ல உங்க பேபி தெரியுறாங்க பாருங்க. நான் பேபியோட growth, ஹார்ட் பீட், பொசிஷன் எல்லாம் செக் பண்றேன். ஓகேம்மா. கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா பயப்பட தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கேன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிஸ்டர், நீங்க பேபியோட growth எல்லாம் நோட் பண்ணீங்களா? எஸ் டாக்டர், நோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்க பேபியோட ஹார்ட் பீட் கேக்குறீங்களா? ஓகே மேம். சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய், என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். உன்னை பெறும் அன்னை வலி அல்ல ஓர் வரமே, என் மார்பிலே கோடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே. ஆள் கசியும் இதழோடு. என்னங்க இந்நேரத்துல அழுறீங்க? இது எவ்வளவு ஹாப்பியான மூமெண்ட் தெரியுமா? நேரத்துல நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அழாதீங்க. ஓகே சிஸ்டர். உங்க பேபி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சார். இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இனிமே தான் நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும். உங்க ஒய்ஃபுக்கு விட்டமின் டேப்லெட் எழுதி தரேன், அதை நீங்க கண்டினியூவா கொடுங்க. அப்புறம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எந்த டேப்லெட்டும் நீங்க கொடுக்க வேண்டாம். கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா போதும். நீங்க தெரியாம ஏதாவது டேப்லெட் கொடுத்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேபிக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால எதுனாலும் கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க சார். அப்புறம் சிஸ்டர், இவங்க டெலிவரி டேட் இவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? சார், உங்க ஒய்ஃபோட டெலிவரி டேட் வந்து December 25th. ஆனா அதுதான் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பெயின் வந்தாலோ, பெயின் வர மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ நீங்க இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க. ஓகே மேம். நம்ம குழந்தைய பாத்தியா? சரி சிஸ்டர், அவங்க நம்ம இருக்கிறதே மறந்து ஹாப்பியான மூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஏங்க டிஸ்டர்ப், நம்ம போலாம் வாங்க. ஓகே மேம். 7 ஜென்மம் தாண்டி ஒன்ன தோளில் தாங்கணும், தள்ளாடும் போதும் உயிர் விட்டு போகும் அந்த நொடியில் ஓருவம் முன்னால் வரணும். பிரியாது என்ன எப்போதும் நீதான் நினப்புல குறையாம ஒன்ன நெஞ்சோட சேர்த்தே மறக்கல. இன்னைக்கு பெருக்க குப்பை விழுந்துகிட்டே இருக்கு. இது என்ன காத்து காலமா? மழை காலம் தானே, அப்புறம் ஏன் இப்படி தூசி அள்ளி அள்ளி போடுது இது காத்து? விழுற குப்பையெல்லாம் அள்ளி கொட்டதுக்குள்ள 10 மணி ஆயிரும் போல இருக்க. என் புள்ள வேற பைக்காட்டுல வயிறு பஸ்ல இருப்பான், அவனுக்கு வேற சாப்பாடு கொண்டு போகணும். குப்பை விழுறது நிக்குதா? இந்த மாசம் வேற இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல, ஆளை வேற காணும். இவையே இப்படி ஊழ விட்டு தருகிற, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏய், எதுக்கு
இப்படி கத்துடா? நான் என்ன செவுடா? எனக்கு கேக்குது, சொல்லு. அத்தை, கட்டுலதான் கவியரசு படுத்திருந்தா, அவனை இப்ப காணத்தே. என்னது, பிள்ளைய காணுமா? படுத்திருக்கதான் செஞ்சான், இப்ப வந்து பார்த்தா பிள்ளைய காணும். அது எரும மாடு, வீட்டுலதான் ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது. நீ பாக்குற ஒரே வேலை குழந்தைய பாத்துக்கிறது. இப்ப குழந்தைய பாத்துக்காம அப்படி எங்க வெட்டி முறிய போன நீ? அத்தை, நான் எங்கேயுமே போகல. தம்பி தூங்குறானே, இந்த சொல்ல பால் கேப்பானே, பாலாத்துறதுக்கு கிச்சனுக்கு தான் போனேன். திரும்பி வந்து பார்த்தா கட்டில படுத்த தம்பிய காணும். பெரிய கூத்தா போச்சு. அவனே நடக்கவா செய்யறா, நடந்து எங்கேயாவது ஓடிட்டான்னு சொல்றதுக்கு. அடுத்த இருக்க பையில கொஞ்ச நேரத்துல காரணம்னா யார் தூக்கிட்டு போயிருப்பா? எங்கேயும் போயிருக்க மாட்டா. வேணா தூக்கி கலக்கத்துல பெட்டுல இருந்து கீழே வேணா உருண்டு விழுந்திருப்பா. பெட்டெல்லாம் சுத்தி பாத்தியா? அத்தை, நான் பார்க்காம இருப்பேன். எல்லாரும் பார்த்துட்டேன், எங்கேயுமே அவனை காணும். கவிய எங்கேயுமே வீட்டுல காணுமா? கவி எங்க போயிருப்பா? இந்த மனுஷன் வேற நேரம் பார்த்து வீட்டுல இல்லையே. சரி, விஜய்க்கு கால் பண்ணி உடனே விஜய் வீட்டுக்கு வர சொல்லுவோம். எனக்கு பயமா இருக்குது. கவி எங்க போயிருப்பா? கவி கிடைச்சிருவாங்க அத்தை. ஒரு பிள்ளைய உனக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியல. ஆனா வாய் மட்டும் நல்ல பக்கனே பேசிட்டு இப்ப ஊழ கண்ணீர் வச்சா என்ன அர்த்தம்? பாரு, விஜய் வந்து உனக்கு கிளின்னு கிளிக்க போறனா இல்லன்னு. எப்பா விஜய், என்னம்மா, என்னாச்சு? ஏன் உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு? எப்பா விஜய், நம்ம கவி குட்டிய காணும்பா. இன்னும் கவி காணுமா? என்னமா சொல்றீங்க? எப்பா விஜய், இல்ல கட்டில தூங்கிட்டு இருந்தானா? உன் பொண்டாட்டி அவனுக்கு பால் தைக்கிறதுக்காக அடுப்படிக்கு போனானா? வந்து பார்த்தா கட்டில புள்ளைய காணுமாப்பா. என்னமா சொல்றீங்க? வீட்டுல தூங்கின பிள்ளை எங்க போயிருக்கோம்? ஒழுங்கா பாத்தீங்களா? உன் பொண்டாட்டி வீடு ஃபுல்லா தேடிட்டாலாம்ப்பா. எங்கேயும் புள்ளைய காணும். நீ இந்த ஊழ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இப்ப வந்துடுறேம்மா. வா, நீ ஏன் என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போய் புள்ள எங்கேயாச்சும் இருக்கானா நீ இன்னொரு தடவை நல்லா தேடு. சரி. ஐயோ கடவுளே, இது என்ன புது சோதனை? தூங்கிட்டு இருந்த புள்ளைய காணும்னா சோதனைக்கு மேல சோதனையா வருது. அம்மா, எப்பா விஜய், பாப்பா. என்னம்மா தம்பியை காணலன்னு சொல்றீங்க? காலையில நான் வேலைக்கு போகும்போது கூட தம்பி பார்த்து தானே போனேன். தூங்கிட்டு இருக்கானே, அதுக்குள்ள தம்பி எங்க போயிருப்பான்? தெரியலப்பா, நான் கூட முத்தத்துலதான் தூத்துக்கிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி தான் வந்து புள்ளைய காணுன்னு சொல்றான். ஆனா வீட்டுக்குள்ள யாரும் வந்த மாதிரி இல்லையப்பா. அந்த மாதிரி இல்லன்னா அப்ப பிள்ளை எங்க போயிருப்பான்? அப்பா எங்கம்மா? அவரு பக்கத்துல இருக்கிற டீ கடை வர போயிட்டு வரேன்னு சொன்னாரு. டீ குடிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தியா, நம்ம குழந்தை காணும் மாமா. கத்தவளே, குழந்தை பாக்குறதோட உனக்கு என்ன வேலை? என்னத்து புடிங்கிட்டு இருந்த? மாமா காலையில கிச்சன்ல படுத்திருந்தேன் மாமா. சரி புள்ள எந்திரிச்சோன்னு பால் கப்பல, அதனால போய் கிச்சன்ல பகலாட்ட போனேன். வந்து பார்த்தா தம்பி காணும் மாமா. பிள்ளை ஈஸியா பிள்ளைய காணும்னு சொல்ற சந்தியா, நீ வர்ற கோவத்துக்கு மூஞ்சி அடிச்சு உடச்சு போடுவேன் சொல்லிட்டேன். மாமா என்ன ஏன் திட்டுறீங்க மாமா? நான் என்ன தம்பி வீட்டுல ஒத்தனை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போனேனா? இல்லாட்டி யார்கிட்டயாச்சும் பழக்கோட போனேனா? இல்லையே, தம்பிக்கு பகலாட்டு தானமாவா போனேன். கடவுளே, பச்சை குழந்தை எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியல. பசில வேற குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம். மாமா ஏன் மாமா என்ன திட்டுறீங்க? தினமும் தம்பி தூங்கிட்டு இருக்கும் நம்பி அவனுக்கு பாலாட்ட போனோமா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் போனேன். ஆனா தம்பி இப்படி காணாம போறது எனக்கு தெரியல மாமா. எனக்கு என் கவிக்குட்டி வேணும் மாமா. எப்படியாச்சும் கண்டுபிடிங்க மாமா. ஆமா, வீட்டுல இருந்து குழந்தைய தொலைச்சிட்டு இப்போ வந்து கண்டுபிடிங்கன்னு சரி, உன்ன நம்பி விட்டுட்டு போன பாரு சந்தியா. எங்க அம்மா கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். ஐயோ கடவுளே, நம்ம பிள்ளையா இருந்தாவோட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது வேற இவ அக்கா புள்ள, என்ன சொல்லுவாங்க ஊருக்காரங்கெல்லாம்? உங்க பிள்ளைன்னா எப்படி கவனம் இல்லாம விட்டுருப்பாங்களா? இது அவங்க அக்கா பிள்ளை தானே, அதான் ஒழுங்கா பாக்காம தொலைச்சிட்டாங்க. நீல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. என்னப்பா பண்றது விஜய்?
அவங்க இப்படி பேசுவாங்களா? நீங்க கவலைப்பட்டது கிடக்காதீங்கம்மா. என் மனசாட்சிப்படி கவி என் குழந்தைதான். என் குழந்தை இப்ப காணும், நான் தான் தேடணும். பேசி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா? எனக்கு வர ரொம்ப பயமா இருக்குமா. நேரம் அதிகமாகாத. நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க. ஆனா எனக்கு என் கவி குட்டி வேணும் மாமா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. என் கவி குட்டி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் எங்க அக்காவுக்கு பெரிய துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் மாமா. உன்னத்துக்கு எனக்கு என்ன ஆக போகுது சந்தியா? காணாம போன என் குழந்தை திரும்பி வரவா போறான் இல்லையே. ஆனா என் கோபம், வருத்தம், வலி எல்லாமே நான் ஆசையா பார்த்து என் கவி கூடிய காணுன்றதுதான். ஐயோ, நான் இங்க இருந்து ஒரு நிமிஷம் கூட வீணாக்க நான் விரும்பவே இல்லம்மா. என் குழந்தை எங்க இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிக்கணுமா. என் குழந்தை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேமா. கண்டுபிடிச்சுட்டு தான் வருவேன். ஐயோ கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது? அது பட்ட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாச்சும் நல்லபடி உங்க குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருங்கப்பா. சரி சரி, அழுதுகிட்டே இருக்காது சந்தியா. நம்ம குழந்தை எங்கேயுமே போயிருக்க மாட்டா. நான் திரும்பி வரும்போது நம்ம குழந்தையோட தான் வருவேன். ஓஹோ, அழாதடா. இவ்வளவு நேரம் சமத்தை தானே நீங்க கவிக்குடி தாத்தா கிட்ட திடீர்னு ஏன்டா அழுறீங்க? ஓஹோ, பசி எடுத்துட்டா குட்டிக்கு. ஆமா, நேரத்துல வீட்டுக்கிட்ட வந்தாச்சுடா. என்ன எல்லாரும் நம்மளை சுத்தி ரவுண்டு கட்டுறாங்க? யாரு மூலியமும் வேற பார்க்க சரியில்லை. என்ன நடந்துச்சுங்க? இவங்கெல்லாம் கோரஸா நம்மள கூப்பிடுறத பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கு போலயே. அப்போ இன்னைக்கு சம்பவம் இருக்கு. அப்பா விஜய், குழந்தைய கொஞ்சம் வாங்கிக்க. உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். என்ன இவங்க இன்னும் ஃபீலிங்க ஸ்டார்ட் பண்ண முடியலையா? ஹாஸ்பிடல்ல இருக்கிற மருந்து அவங்க வீட்டு பெட்ரூம்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? ஐயோ, இத பார்த்துக்கிட்டே நமக்கு வெக்க வருது. சரி, கூப்பிட வேண்டியதா. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. யாரதுமா எங்களை டிஸ்டர்ப் பண்றது? ஹலோ மேடம், இது உங்க பெட்ரூம் இல்லங்க, இது ஹாஸ்பிடல். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அசிங்கமா போச்சு. எங்கடா? குயின், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்ன. சரி, நமக்கு பிடிச்சவங்க தானே, கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு போறாங்களே, விட வேண்டியதானமா. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? இந்த பாருங்க ரோமியோ, இது ஹாஸ்பிடல், உங்க வீடு இல்ல. ஒரு மாசத்துல உங்க ரூம்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க இப்ப பண்றதெல்லாம் உங்களை சுத்தி கேமரா இருக்கு, அங்க பெரிய டாக்டர் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அங்க நடந்த எல்லாத்தையும் பெரிய டாக்டர் பாப்பாங்களா? அப்கோர்ஸ் மேம். அப்படின்னா என் வயிறை திறந்து ஸ்கேன் பண்ணாங்க, அதையும் அவர் பாத்துருப்பாரோ? பாத்துப்பாங்க. ஐயோ, போச்சு. பப்பி சேமா ஆயிட்டே. என்னன்னு நினைச்சிருப்பாங்க. பாருங்க மேடம், நீங்க மட்டும்தான் ஸ்கேன் எடுக்க வந்திருக்கீங்கன்னு கிடையாது. இதே மாதிரி டெய்லி 100 பேர் ஸ்கேன் எடுக்க வரதா செய்வாங்க. எப்பயுமே நார்மலா கேமரால பாக்குறதா. அவருக்கு நீங்க தனியா அவங்க தனியாலாம் தெரியாது. எல்லாருமே ஒண்ணுதான் மேடம், நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. செல்லம், இதுக்கே ஷாக்கானா எப்படி? உனக்கு டெலிவரி பார்க்க போறது எங்க அண்ணன் தான். என்னது, சாமனா டெலிவரி பாப்பாங்க? அச்சச்சோ, நான் லேடி டாக்டர் இருக்க இடத்துல தான் அட்மிட் ஆவேன். லூசு, நம்ம வெளிய வேற ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிவரி பார்த்துன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா 60,000 70,000 மேலதான் வரும். இதே நம்ம ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்துன்னு வச்சுக்கோ, அந்த காசு நமக்கு சேவ் தானே. அத நம்ம திறக்க போற குழந்தை பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிடலாம். அப்படியா? ஆமா, எங்க அண்ணன் நம்ம தம்பியோட ஒய்ஃப் தானே, அதனால சிசரிங்லாம் ஆகிரவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவான். அப்போ நமக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட் தானே. நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். ஹலோ ரோமியோ, இங்க நான் ஒருத்தி நிக்கிறேன். நான் நிக்கிறது கூட மறந்துட்டு 2 பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? இந்த ஹாஸ்பிடல்ல எப்படி உங்க பேர்ல மாத்தலான்னு நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஹலோ சுருட்ட, ஃபர்ஸ்ட் இந்த ரோமியோன்னு கூப்பிடுறத நிறுத்துமா. கேட்க சகிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிடல்ல ஏன் நாங்க எங்க பேர்ல வாங்கணும்? இது ஆல்ரெடி உங்க அண்ணனோட ஹாஸ்பிடல் தானே. ஐயோ மேடம், நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். இங்க ஏதோ சீரியஸ் எடுத்து சார் கிட்ட சொல்லி கொடுத்தாதீங்க மேடம். சரி சார், அவ்வளவுதானே, நாங்க கிளம்பட்டுமா? அவ்வளவுதான் சார், நீங்க கிளம்புறா. டாக்டர் இந்த ரெசிப்ட்ல உங்களுக்கு டேப்லெட்லாம் எழுதி தந்திருக்காங்க. இங்க மெடிக்கல் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்ல சொன்னாங்க. சொல்லுங்க சிஸ்டர்.
பேபி பிறக்கிற வரையும் நீங்க இந்த மாதிரி டைட்டாலாம் ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா நைட்டி அப்புறம் ஃப்ராக் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டா தான் உங்க பேபி க்ரோத் ஆகுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியா? அப்படிதான். என்ன சொல்லி நர்ஸ் வந்து உங்ககிட்ட என்னமோ சீக்கிரட்டா சொன்ன மாதிரி இருக்கு, என்ன சொல்றாங்க? நான் இனி ட்ரெஸ்ஸே போடக்கூடாதா, எப்பவும் ஃப்ரீயா இருக்கணுமா? எனக்கு ட்ரெஸ் போடக்கூடாதா? என்னடி சொல்ற? அப்படிதான் இந்த சிஸ்டர் சொல்லுது. எப்பா உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடிக்கு இன்னைக்கு நான் தான் மாட்டினேன்னா நான் கிளம்புறேன்ப்பா. ரோமியோ உங்க நம்பர்? அது ரிசப்ஷன்ல ஃபார்ம்ல இருக்கு, டேக் இட். என்ன? ஒண்ணு இல்ல, போலாமா? எப்பவும் அந்த பொண்ணு சேலையும் சுடிதாரமா தான் போடுது, நைட்டி போட்ட மாதிரியே இல்ல. அந்த பொண்ணுகிட்ட நைட்டி இருக்குமா இல்லையா? எல்லாத்தையும் நம்மகிட்ட கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியலையே. சரி தருணை கூட்டு 2 வாங்கி கொடுக்க சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியே எங்கேயும் போக மாட்டுக்கு. வீட்டுக்குள்ளதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டுக்காவ, வெளியே போனாவாச்சும் ஏதாவது கேக்குறத காட்டும் வாய் திறந்து பேசுவாவில. தருண் என்னம்மா ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஆமா 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருப்பிய, அப்படியே கத்தி பிரிச்சுட்டேன். 2 பேரும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு போனை பாத்துக்கிட்டு இருந்திருப்பிய, சில பேரும் உனக்கு சலிப்பு. சரி எதுக்குமா கூப்பிட்டீங்க? எப்ப தருண் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு சேலையும் சுடிதாருமே போட்டுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுகிட்ட நைட்டியே தான் இருக்கா? ஆமா நான் அவகிட்ட பேச போனாலே அவ என்ன கடிக்க வரா, இதுல வேற உங்ககிட்ட நைட்டி இருக்கா நான் கேட்டா அவ என்ன கழுத்தை புடிச்சு தூக்குல தொங்க விடுறதா? இதெல்லாம் என்ன பேச்சு? பொண்டாட்டி தானே, என்ன இருக்கு இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும்ப்பா. அந்த பொண்ணுகிட்ட ஒருவேளை இல்லாம கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா? சரி இப்போ உங்களுக்கு என்னதாம பிரச்சனை? தேவையில்லாம என்ன வேற கூப்பிட்டு இப்படி நைட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிய? இந்த பாருப்பா, அந்த பொண்ணுகிட்ட நைட்டி இருக்கோ இல்லையே தெரியல, நீ அந்த பொண்ணை கடைக்கு அழைச்சிட்டு போய் 2 நைட்டி ஈட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே? ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க, அவ நான் கூப்பிட்டாலாம் வருவாளா? இந்த பாருப்பா, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன், நீ அந்த பொண்ணை கூட்டு போறியா என்ன? அம்மா அவ வந்தா நான் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன், அவ வந்தா நான் தாராளமா கூட்டிட்டு போறேம்மா. உங்களால முடிஞ்சா அவளை என் கூட அனுப்பி வைங்க பாக்கலாம். கொஞ்சம் நில்லு. ஹேமா மாயி, இந்த கருவாய் எங்க நிக்கிறான்? நம்ம இவங்கிட்ட சண்டை போட்டதை அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டானா? சொல்லுங்க தே. ஹெம்மா மகி, தருண் கூட ஜவுளி கடை வரையும் கொஞ்சம் போயிட்டு வரியாமா? நானா? இல்ல தே, உங்க மகனையே போயிட்டு வர சொல்லுங்க. இல்லம்மா, சேலை டவலுக்கு இல்லைன்னா அவனே வாங்கிட்டு வந்துருவான். ஆனா அத்தைக்கு உள் பாவடை கொஞ்சம் பொருட்கள்லாம் தேவைப்படுதுமா, நீனா அங்க இருக்கிற பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வாங்கிட்டு வருவ பத்தியா? ஓ அப்படியா? நான் வேணா கேப் எதுவும் புக் பண்ணி போயிட்டு வரட்டுமாத்தே? இதுக்கெல்லாம் எதுக்குமா கேப் புக் பண்ணும்? அதான் தருண் வீட்டுல வெட்டியா தானே இருக்கான், அவன் கூட்டிட்டு போக மாட்டானாமா உன்ன. என்னது நான் வீட்டுல வெட்டியா இருக்கனா? என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன லந்து பண்றீங்களா? என்னாலலாம் இவ்வளவு கூட்டிட்டு போக முடியாதுப்பா. அப்படியே வெட்டி முடிஞ்சுக்கிட்டு இருக்காரு, சும்மா தானே இருக்கீங்க. அத்தைக்கு வேற ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? வந்தா என்ன, பக்கத்துல தானே கடை இருக்கு. பாரு தருண், அந்த பொண்ணே பாருன்னு சொல்றா, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போறியா இல்லையா? இல்லாட்டி நானே ஆட்டோ புடிச்சு அந்த பொண்ணை கடைக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி என்ன பண்றது, வர சொல்லுங்க, நான் போய் பைக் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படிரா அம்மாவோட சாமர்த்தியம்? சூப்பர் சூப்பர். சரி நீ போய் வண்டி எடு, நான் அவளை அனுப்பிச்சு விடுறேன். ஏமா மகி, உனக்கும் ஏதாவது துணி தேவைப்பட்டா அத்தைக்கு எடுக்கும் போது சேர்த்தாப்புல வாங்கிக்கோமா. அப்புறம் நீ நைட்டியே போட்ட மாதிரி இல்லம்மா, உனக்கு நைட்டி தேவைப்பட்டா கூட ஒரு 4-5 வாங்கிக்கோமா. இல்லம்மா என்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த பாருமா, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரிதான். தருண் தானே காசு கட்டுறான், அதனால நம்ம வாங்க வேணாம்லாம் நினைச்சுக்காத. அம்மா தான் தருணுக்கே காசு கொடுத்துருக்கேன், அதனால நீ தயங்காம உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ, சரியா? சரிம்மா. ஏமா மகி, வண்டியில போறீங்க, பாத்து பத்திரம், கீழே தான் விழுந்துடாதமா. தருணை சக்குன்னு பிடிச்சுக்கோ. என்ன மகி, அம்மா என்ன புடிச்சிட்டு வர சொன்னாங்க, நீ என்னன்னா கைய கட்டிட்டு உட்காந்துருக்க? என்ன திமிரோ? இந்த பாரு, அம்மா சொன்னாங்கன்னு தான் உன் கூட வரேன். இப்படி பிடி கடின்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மண்டையை உடைச்சிரு. ஏய், நீ என் மண்டையை உடைக்கிறதெல்லாம் சரிதான், நீ பின்னாடி உட்காந்துருக்க, தடுமாறி கீழே விழுந்து ஓ மண்டை உடைச்சிட போகுது, பாத்து. பாருப்பா, கீழே விழுந்து என் மண்டை உடைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. நீ ரோட பார்த்து வண்டியை ஓட்டு. ஆமா, இந்த அம்மாவோட சுண்டு விரல் கூட என் மேல படாதாமே. நேற்று நைட்டு இந்த அம்மா காலு கை எல்லாம் என் மேலதான் கடந்துச்சு, இது கூட தெரியாம பேசுறா. என்ன கருவாயா, என்னத்தையோ சொல்ற, அதை சிரிச்சுக்கிட்டே முணுமுணுக்கிறியா? என்னது? ஒன்னும் இல்ல. அப்புறம் இந்த பாரு கருவாயா. ஏமா நிறுத்து, நீ என்ன சொல்ல வரான்னு நானே சொல்றேன்.
மேடு பள்ளத்துல வண்டியை விடக்கூடாது, அப்புறம் வேக தடையில ஸ்லோவா வண்டியை ஓட்டிட்டு போகணும், அப்புறம் அடிக்கடி பிரேக் போடக்கூடாது. இதெல்லாம் பண்ணா நம்ம 2 பேரோட பாடி அடிக்கடி டச் ஆகும். அதனால இதெல்லாம் பண்ணாம பார்த்து பத்திரமா கூட்டு போகணும். அப்படித்தானே? என்னடா நம்ம சொல்ல வந்ததெல்லாம் இவனே கரெக்டா சொல்றானே தானே வாய் படுக்கிற? வாய் மூடு, வாய்க்குள்ள கொசு ஏதாவது போயிட போகுது. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். நீ டேப்லெட்ல போய் வாங்கிட்டு போயிடுமா? இல்லாட்டி உனக்கு டயர்டா இருக்கா? டயர்டா இருந்தா சொல்லு, நான் உன்னை வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டேப்லெட் வாங்கிட்டு நல்லா தான் இருக்கேன், கையோட வாங்கிட்டே போயிருவோம். வந்தா இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? ஆடிய மூச்சும் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஆறு இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போல. ஹாஸ்பிட்டல்ல ஹெல்மெட் ஒண்ணு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். சரி விடு, தெரியாம பட்டிருக்கோம். அது எப்படி நேரா வந்து தெரியாம எடுப்பான்? சரி எடுத்துட்டான், ஒரு சாரி ஒண்ணு கேட்க வேண்டாமா? ஏய், நான் தெரிஞ்சு தண்டா இடிச்சேன். இவ்வளவு ட்ரை பண்ணி உன் முகத்தை பார்க்க முடியாம போயிட்டே. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில கிடைக்காமல போயிடுவ. அன்னைக்கு செத்தாடா நீ. என்னாச்சு சாமி? எப்படி கையில பிளட் தெரியல, அவன் என்ன இடிக்க முடியல, ஏதோ கையில பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப ஒண்ணும் தெரியல, இப்ப பார்த்தா பிளட் வருது. என்ன சாமி, உங்க கையில இவ்வளவு பிளட் வருது? நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் ஒண்ணும் எனக்கு தெரியாம வந்து எடுக்கல, ஒண்ணுமே பக்கமா பிளான் போட்டுதான் வந்து எடுத்திருக்கான். நான் அவனை சும்மா விட போறதே இல்ல, நான் கொல்லாம விட மாட்டேன். சரி விடு, லைட்டா தானே ரத்தம் வருது, பாத்துக்கலாம். அறிவு கட்டவில்லை, ஏதோ நமக்கு கால் லக்கு இருக்க போது அடி கையோட போயிடுச்சு. இதே அவன் கீழ்ந்தது லைட்டா வயசுல பட்டிருந்தா உனக்கும் என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும்? நான் எப்படியும் சாதாரணமா விட போறதே இல்ல சோனி. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா சரி, ஃபர்ஸ்ட் என்ன வீட்ல கொண்டு விட்டுட்டு அப்புறம் அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. சரி, இப்படி விட்டா பிளட் சாப்பாகாம வந்துகிட்டே இருக்கு. இரு. நெத்தி மீதிலே துளி வேர்வை வரலாகுமா? சின்னதாக நீ எந்தான் முகம் சுழித்தால் மனம் தாங்குமா? உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விட மாட்டேன். உன் இடலையும் கரை மீதிலே நடமாடவும் விட மாட்டேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவன். உனக்கு எதுவும் செய்தாடி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ பைக்ல வந்துருவ தானே? இல்லாட்டி கேப் எதுவும் புக் பண்ணுவோமா? ஐயோ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அப்பனா நீ பைக்ல முன்னாடி உட்காரு, பின்னாடி எல்லாம் உட்காரண்டா. முன்னாடி உட்காருமா, போகடா, கிண்டல் பண்ணாத, யாராச்சும் பார்த்தா சிரிப்பாங்க. இந்த பாரு, அடுத்தவங்க சிரிப்பாங்க, ஏதாவது நினைப்பாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு முக்கியம் நீயும் நம்ம குழந்தையும் தான். நீ முன்னாடி உட்கார்ந்தாதான் சேஃபா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் என் கண் பார்வையிலேயே இருப்ப, அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிவா, கொஞ்சம் கவனமா முன்னாடி உட்காரு, நான் மெதுவாவே கை கூட்டுறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும். உன்மீது கொண்ட காதல் வீரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா?